உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதி தானே சொல்றீங்க? நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை, இவ்வளவுதானே? அம்மா நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க ஏன் தோட்டத்தில் அனுமதி இல்லை, அதுதான் அறிவுள்ளவன் செய்யும். மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? சரி, அதை விட்டுருங்க. அது மதுக்கு எதிராக போராடினாரு. உலகத்துல எந்த நாடு? அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த கோவை ராமகிருஷ்ணன் இணைக்கிறார். வணக்கம் சார். தந்தை பெரியார் குறித்து சீமான் பேசியது தற்போது சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இது போன்ற ஒரு அபாண்டமான பொய்களை கட்டவிழ்த்து பேசுவதிலே வல்லவராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து ஒரு கிராம பழமொழியில சொல்லுவார்களே, நாய்க்கு மாட்டை கெடுத்து கடைசியில மனிதனை கெடுக்க வந்துட்டார்கள் என்று சொல்லி, அதுபோல பல பொய்களை சொல்லிக் கொண்டு வந்த சீமான் தற்போது தமிழர்களால் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற தந்தை பெரியாரை பற்றி மிக மிக இழிவான ஒரு செய்தியை பரப்பியிருக்கின்றார். இது சங்கிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்த பிரச்சாரத்தை இப்போது அவர் எடுத்திருக்கின்றார். இது ஒரு கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது. பெரியார் என்பவர் இன்றைக்கு உலகிலேயே எந்த தலைவரும் பெண் உரிமைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் சொல்லாத கருத்துக்களை, பேசாத கருத்துக்களை உச்சத்திலே போய் சொல்லி பெண்களுக்காகவே ஒரு ஆணாக இருந்து பெண்ணுக்காக பேசியவர், போராடியவர் பெரியார். பெண்களால் பெரியார் என்று அழைக்கப்பட்டவர், பட்டம் சூட்டப்பட்டவர். அப்படி பெண்களை மதித்த பெரியாரை பெண்களை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே, பெண் சமூகத்தை தாய் மகளை தங்கையை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே சீமான் அவர்கள் இன்றைக்கு இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை சொல்லியிருக்கின்றார். எந்த விதத்திலும் ஆதாரம் இல்லாமல் பேசி வருகிறார். அதை கடுமையாக அரசு இதுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இப்படி பொய்யாக பேசியிருப்பவரை நாங்கள் நாளை அம்பலப்படுத்துகின்ற வகையிலே நாளைய தினம் காலை 10 மணிக்கு சீமான் வீட்டுக்கு சென்று நேராக சென்று ஆதாரத்தை கொடுங்கள், நீங்கள் எந்த கருத்தும் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு, ஆனால் ஆதாரத்தோடு பேசுங்கள் என்று ஆதாரத்தை கேட்க இருக்கின்றோம். இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.